ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்விஆர் மீடியாவில் ராகி உருண்டை எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ராகி மாவு 1 கப், வெல்லம் 1/2 கப், வேர்க்கடலை 1/4 கப், ஏலக்காய். முதல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் அந்த ராகி உருண்டை நல்லா வரும். இது மாதிரி உருண்டை வரணும். ரவுண்டாக நான் போட்ட மாவுக்கு எனக்கு 4 உருண்டை வந்துருக்குது. நான் எண்ணெய் கவரில் தான் தட்டுறேன். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டிக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் நான் பேனில் போடுறேன். நீங்கள் தோசைக்கல் இருந்தாலும் சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். ஆற வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாத்தையும் எல்லா ரொட்டியும் இதில் போட்டு அரைக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இது மாதிரி குறன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த உருண்டை நம்ம பிடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேர்க்கடலை போடுறேன். இதுவும் நைஸாக அரைக்க வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு இருக்கணும். அதில் ஏலக்காய் 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சினே இருக்கணும். அப்போ தான் வந்து வெல்லம் வந்து இலகி வரும். இலகி வந்தால் தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும். அதுக்காக நீங்கள் முதல்ல பிசைஞ்சிட்டே இருங்க. இது மாதிரி பாருங்கள், நான் பிசைய வெல்லம் நல்லா இலகி வந்துடுச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வரணும். அங்கே பாருங்கள், எனக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான், பதம் கரெக்டாக வந்துடுச்சு. ராகி உருண்டை இது மாதிரி எல்லாத்தையும் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி உருண்டை ரெடி. நல்லா ஸ்ட்ரென்த்துங்க, பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ராகி உருண்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.